திமுகவுடைய கொள்கை என்ன? தனியார் மயமாக்குறதா? இங்கே மேயர்லாம் வந்து நடுவில் இந்த ரோமுக்கு போனாங்க, ஸ்பெயின் போனாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கெலாம் டூர் போனாங்களே, எதுக்கு போனாங்க? திடக்கழிவு மேலாண்மை எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து இங்கே அதை வந்து சென்னையில் சிறப்பாக செய்கிறேன்னு சொல்லி அரசு செலவில் மக்கள் வரி பணத்தில் யூரோப்பியன் டூர் போயிட்டு வந்தாங்கல்ல, அவங்களுடைய சகாக்களோட போயிட்டு வந்தது எதுக்கு? இங்கே தனியார் மயத்தை கொடுக்குறதுக்கா? இதெல்லாம் கேள்வி கேட்கணுமா இல்லையா? அரசுடைய கொள்கை முடிவு தனியார் மயம்ன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது கொள்கை முடிவு, நாங்கள் பண்ண மாட்டோம், உங்களுக்கு பண்ண முடியாது, அரசு வந்து அரசு ஊழியர்களாக உங்களை மாற்ற முடியாது, உங்களுக்கு பணி நிரந்தரமும் கிடையாது, இப்போ வாங்குற சம்பளமும் கிடையாதுன்னு கட் பண்ணுற வேலையை தான் இன்றைக்கி வந்து அரசு செய்யுது. ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் ஆள் பிடிச்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு எதுக்கு மாநகராட்சி, எதுக்கு அதுக்கு ஒரு மேயரு, எதுக்கு அதுக்கு அதிகாரிங்க, எதுக்கு அரசு சம்பளம்? தனியாராக பண்ணிட்டு போயிடலாமே. நீங்கள் மேயரையும் அமைச்சரையும் இந்த துறையையும் தூக்கி தனியார் மயமாக்கிடுங்க. எதுக்கு உங்களுக்குலாம் மக்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து எதுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் பாருங்கள். நீங்களே விற்றுட்டு போயிருங்க. அந்த பக்கம் பாஜக பண்ணுறதே தான் இங்கே திமுக பண்ணுது. இதைத்தான் பாஜகவும் திமுகவும் ஒன்றுன்னு விஜயண்ணா சொல்கிறாரு. அது உங்களுக்கு புரியல. ஆனால் நீங்கள் கண்மூடித்தனமாக எதையாவது பார்த்துக்கிட்டு இப்படி தான் விமர்சிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா விமர்சிங்க. அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. இன்றைக்கி இந்த போராட்ட காலம் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவரும் தெளிவாக சொன்னார். விஜயண்ணாவும் அவங்கக்கிட்ட வந்து ஆற தழுவி பேசியிருக்காரு. உங்களுடைய கஷ்டத்தில் நான் எனக்கும் வந்து பங்கெடுத்துக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மழை பெஞ்சிருக்கு. அந்த மழையிலேருந்து அவங்க எவ்வளோ அவதிப்படுறாங்கன்றதை அவர் கண்கூடாக பார்த்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டதாக வந்து நிர்வாகிகள் பேசினாங்க. ஸோ அதையெல்லாம் இங்கே வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நேற்று சந்திப்பை பார்க்கணும். இதெல்லாம் முதல்வருக்கும் தெரியல, துணை முதல்வருக்கும் தெரியல. டூர் போயிட்டு இருக்காரு திருப்பூரில். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு விளம்பரம் பண்ணால் போதுமா?